ஆ ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்டா, சேவர் த டேஸ்ட்ன்ற மாங்காவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலனா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப அவங்களுக்கு வந்து எபிசோட் புரியும். வாங்க நண்பா எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே காலங்காத்தால ஒரு பிளேட் ஒன்று கீழே விழுந்தோட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருப்பான் ஒருத்தன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மீல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா அவர் என்னடா வேற ஒரு ஆளை நியமிச்சிச்சாரா அப்படின்ன மாதிரி அவனுக்கு ஷாக்கா இருந்தீங்க. இவன் தான் வந்து இந்த எம்பரர்ல தலை சிறந்த சமையல்காரன். இம்பாசிபிள், இது நடக்கவே நடக்குது. நான் தான் இதுவரையிலே நம்ம ஹீரோக்கு சமைச்சு கொடுத்துட்டுச்சேன், திடீர்னு மாதிரி ஏன் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ன மாதிரி. அவர் இனிமே நம்மட சாப்பாடுலாம் சாப்பிடவே மாட்டேன் ஏன் சொன்னார் அப்படின்ன மாதிரி அம்மையிட்டு கத்திட்டு இருந்திப்பா. ஏன்டா அவருக்கு வேற ஒரு ஆள் கிடைச்சிட்டு போல அப்படின்ன மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்திப்பாங்க. அவன் பார்க்குறான் என்னையோட அழகா யார் சமைக்கிறேன்னு. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு பரவாயில்ல அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு, இது கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு போல அப்படின்னு பார்த்துட்டு சிரிக்கிட்டு இருந்திப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிப்புட்டு, இது இப்போ ஓகே. இத இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த சாப்பாட இப்போ அவர்ட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்கையில பட்லரா இருந்திப்பாரு. உங்கள எங்கேலாம் மை லேடி தேடினேன். நீங்க என்னடா கிச்சன்ல இருக்கீங்கன்றீங்கள. பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டு இந்த சாப்பாட இத நான் இப்போ நம்மட ஹீரோக்கு குடுக்கணும். அவர் எங்க இருப்பார்? அவர் எங்க இருந்து அநேகமா சாப்பிடுவார்? அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டிப்பா. பட்லரா டவுட்டோட முழிச்சிட்டு இருப்பாரு. ஏன்டா நம்ம ஹீரோ வந்து அதிகமா சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. அதால அவருக்கு எங்கன்னு செல்லையும் தெரியல. அப்ப நம்ம ஹீரோயின பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணாங்கல. நீ எங்க திரும்ப போய் திட்டிருக்கியா கிச்சனுக்கா? அவ உண்மையிலேயே நீ பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கியா? அவகிட்ட நீ எந்த பிரச்சனையும் வச்சுக்கலாத. அவ என்ன இருந்தாலும் அந்த கிங்டத்தோட பிரின்சஸ் தான் அவ இன்னமும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அவனா கேட்குற மாதிரி இல்ல. அவ என்னத்த செய்ய பார்க்குறா? என்னை எப்பவே கேவலப்படுத்துறாளா அவ? என் பேர்லயே தலை சிறந்த சமையல்காரன். என்னைய மிஞ்சி சமைச்சிருவாளா அவ? அப்படின்ன மாரி அவன் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். டியூக்குக்கு 5 வருஷம் கூடி நான் சமைச்சு போடுறேன். இருந்தாலும் அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை கேவலமா இருக்கி, கொடூரமா இருக்கி அப்படின்ன மாரி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அவர ஒரு நாள் கூட இது நல்லா இருக்கி அப்படின்ன மாரி சொன்னதே இல்ல. அப்படின்ன மாரி அவர்ட்ட இருந்து நான் எதிர்பார்த்ததே அந்த பாராட்டு தான். அது எனக்கு கிடைச்சவே இல்ல அப்படின்ன மாரி அவன் சொல்லி புலம்பிட்டு இருந்திருப்பான். அந்த செஃப் பண்ண நம்மளோட பட்லர் நம்ம ஹீரோயின்ட்ட இருந்து அந்த சாப்பாட எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப பட்லர் சொல்லிட்டு இருக்காரு, அவர் மார்னிங்ல சாப்பிட மாட்டாரு அநேகமா அப்படின்ன மாரி பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, மார்னிங்ல சாப்பிட மாட்டாரா? அப்படிப்பட்ட ஆளா டியூக் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஏன்டா ஒரு சில ஆட்கள் வந்து காலையில சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு மாரி 12 மணி மத்தியான டைம்ல சாப்பிடுவாங்க சில ஆட்கள் நம்மள மாதிரி. அத பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படி சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்ப நம்ம ஹீரோட டோர தட்டிக்கிட்டு, "மயிலா நான் தான் கேன் வந்திருக்கேன்" அப்படின்னு மாரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. "உள்ள வா" அப்படின்னு மாரி சொல்லி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்திருப்பான் போல. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி நானும் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் உள்ள வருவா சிரிச்சுக்கிட்டே. நம்ம ஹீரோவ பார்த்தோன்னே ஹீரோயினா பதறி போய்க்கிறா. கிழிச்சாயிரு நம்ம ஹீரோயினுக்கு. "சாரி சாரி" அப்படின்னு மாரி கத்திட்டு இருந்திருப்பா. "உங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிட்டு" அப்படின்னு மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திருப்பா. "அதெல்லாம் நான் வந்தேன்டிக்கல பட்லருங்க." "ஆமா. ஆனா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. காலங்காத்தால எழும்பி ரெடி பண்ணிருக்கியா? இது சாப்பாடு நல்லா இருக்குமே ஹெரியா உங்களுக்கு" அப்படின்ன மாரி பேசிட்டு இருக்கல, நம்ம ஹீரோ "இங்க கொண்டு வா" அப்படின்ன மாரி குந்திருவாங்க. அத பார்த்தோன்னே அவருக்கா ஷாக்கா இருந்தீங்க. மை லார்ட் இவர் என்ன செய்ய பார்க்குறாரு? இவர் சாப்பிடயா வராரு? அப்படின்ன மாரி அவன் சாக்கோட தொறப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கேக் அடங்கிக்கிப்பா. நெறைய இனிப்பு சாமான்லாம் செஞ்சு நம்ம ஹீரோவுக்கு குடுத்துருப்பா. பக்கத்திலேயே ஒரு டீயும் வச்சிருப்பா. அத பார்த்தோன்னே நம்மட பட்லர் சொல்லுவாரு, "இது எந்த வகையான டிஷ்?" அப்படின்ன மாரி சொல்லிட்டு இருக்கீங்களே, நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கியா, "இது உண்மையிலே உங்களுக்கு புடிக்கும்ன்னு நம்புறேன். காலையில எல்லாரும் இப்படித்தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்காக அப்படி சமைக்க வந்தேன்." அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. பட்லரா உறைஞ்சி வைத்து பார்த்துட்டு இருப்பாரு. "இப்படி சாப்பாடுலாம் நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு முன்னால டியூக்குக்கு இது புடிக்குமா ஹரி?" அப்படின்னைக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு குத்து, ஒரு போடு. நம்ம டியூக் ரியாக்ஷன் எதிர்பார்த்து அங்க 2 பேரும் காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா டியூக் "பரவால்ல இது நல்லா இருக்கு" அப்படின்ன மாரி சொல்லுவாரு. கேட்டோனே பட்லரா ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிருவாரு. "என்ன இவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு" அப்படின்ன மாரி. அப்ப நம்ம ஹீரோயின கொலை பண்ணதே நம்மோட பட்லரா தான் இருந்தீங்க. நைட்டு நம்ம ஹீரோயின் பதறி இருப்பா. ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ன மாரி நம்மோட பட்லரா தான் இருந்தீங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு பின்னால இருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்திருப்பான் தலைவி. அப்ப நம்ம நம்ம ஹீரோ நல்லா இருக்கேன்னு சொன்ன வார்த்தைய கேட்டோனே நம்மோட பட்லரா ஆனந்த கண்ணீர் வலிச்சுப்பாரு. இத்தன வருஷத்துல எப்பா அவர் சாப்பாட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ன மாரி. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பா. இத இத நீங்க குடிச்சு பாருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அந்த ட்ரிங்க் அப்படின்ன மாரி சொல்லி நம்ம ஹீரோயின் குடுத்திருப்பா. தலைவனும் குடிச்சிருப்பான். அவன் சாப்பிட்டுப்புட்டு அங்க இருந்து கிளம்பியிருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின், ஹீரோக்கெல்லாம் சாப்பாடு குடுத்துப்புட்டு, நம்ம ஹீரோயின் பிளேட்லாம் எடுத்துட்டு வரைக்கிலே, அங்க ஒரு ஆள் குட்டி போட்ட பூனையாட்டம் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தீங்க. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. டவுட்டோட பார்க்குறா. "யார் அது?" அப்படின்ட்டு போட்டு, "எஸ்கியூஸ் மீ" அப்படின்ட்டு கேட்குறாடா. அவ ஹீரோயின், "நீங்க யாரு?" அப்படின்ன மாரி கேட்கவும், அவனா திரும்பி பார்ப்பான். நம்ம ஹீரோயின் பயந்துருவா. அவன் சொல்லிட்டு இருக்கான், "என்னைய மன்னிச்சிடுங்க. நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் ஹெட் செஃப் இந்த மேனர்லே" அப்படின்ன மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினா, "எது ஹெட் செஃப்பா?" அப்படின்ன மாரி பார்த்துப்புட்டு, "என்னையால ஏதாச்சும் உங்களுக்கு செய்யணுமா?" அப்படின்ட்டு கேட்பா பதட்டமாவே. அவன் சொல்லிட்டு இருப்பான், "எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு" அப்படின்ன மாரி. நம்ம ஹீரோயின், "எது ரெக்வெஸ்ட்டா?" அப்படின்ன மாரி கேட்பா.
ஆமா. நீங்க வந்து டியூக்குக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு போய்த்துட்டு இருந்தீங்க. டியூக்குக்கு அந்த சாப்பாடு புடிச்சிருச்சுங்க. அதெல்லாம் அவர் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்திருப்பாரு. எது டேஸ்ட் குட்டா அப்டின்ற மாரிலாம் கேட்டுப்புட்டு அவனுக்கா ஷாக்கா இருந்துச்சுங்க. எது டியூக்கே டேஸ்ட் புடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாரா அந்த சாப்பாடு அப்டின்ன மாரி. அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலாவே இருந்துச்சுங்கடா. அவன் இத்தன வருஷமா செஞ்சு குடுத்துருப்பான். அவர ஒரு நாள் கூட பாராட்டியிருக்க மாட்டாரு. இப்ப நம்ம ஹீரோயின் குடுத்த சாப்பாட புடிச்சிருச்சுன்னும், அவனுக்கா தூக்கி வாரி போட்டுரும். நம்ம ஹீரோயின பத்தி சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து ஒரு செஃப். நீனும் ஒரு செஃப். அதால நான் உன்னைய செஃப்ன்ற விஷயத்துல சேலஞ்ச் பண்றேன் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் என்னான்ட்டு பார்த்துட்டு இருந்திருப்பா டவுட்டோட. நீ இத அக்செப்ட் பண்ணியே ஆகணும். உன்னால இத அக்செப்ட் பண்ணாம இருக்கவே முடியாது. என்ட சிச்சுவேஷன புரிஞ்சுக்க. நான் இத்தன வருஷமா சமைச்சு குடுத்துருக்கேன். அவர் என்ட சாப்பாட ஒரு நாள் கூட கன்சிடர் பண்ணிக்கலல. நீ வந்து சமைச்சு குடுத்தோனே அவர் டேஸ்ட் புடிச்சிருச்சுன்ட்டாரு. என்னால இத ஏத்துக்கல முடியாது. நீ என்ட சேலஞ்ச அக்செப்ட் பண்ணு. நம்ம யார் பெஸ்ட் செஃப்ன்றத பார்த்துருவோம் அப்டின்ற மாரி பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்ப அதால விசில் அடிச்சுட்டு காத்து போக்குல 2 பேரும் பேய்த்துட்டு இருந்திருப்போம். அப்ப அதுல மஞ்ச கலர் முடி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏதோ விஷயம் ஃபன்னா நடக்குது போலயே! நம்மளும் போய்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்டின்ற மாரி 2 பேரையும் இழுத்துட்டு வந்திருப்பான் தலைவன். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. ஹென்ரியா அப்டின்ற மாரி. அவன் சொல்லிட்டு இருப்பான். நாங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? அப்டின்ன மாரி. நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு வரோம். நீங்க இப்போ 2 பேரும் சண்ட போட போறீங்கன்னு விளங்குது சாப்பாட்டு விஷயத்துல. அப்ப நீங்க 2 பேரும் சாப்பாட செய்யுங்க. அதுல எது டேஸ்ட்டா இருக்குன்றத நாங்க முடிவு பண்ணிக்கில்றோம். அப்போ உங்களுக்கு விளங்கிரும் யாரு பெஸ்ட் செஃப்ன்றதுன்னு சொல்லி அவனுங்க வந்து ஜெயிண்ட் ஆகுறான் 2 பேரும். அப்ப அந்த ஹெட் செஃப்பும் ஆமா வாங்க வாங்கன்னு வரவேத்துட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, "என்னய்யா நடக்குது? சேலஞ்சு ஜாயின்டு ஜட்ஜெல்லாம் கூட்டி வந்துட்டாங்களா?" அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்ப அங்க ஒருத்தன் வந்து சொல்லிட்டிருப்பான், "மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. இந்த முட்டாள் அப்படித்தான் பண்ணிட்டு இருப்பான். இந்த மேனர்லயே அவரு ஹெட் ஷெஃப்ன்றதுல உங்களோட உங்களோட உணவ டியூக் சாப்பிட்டு புடிச்சிருச்சுன்னு சொன்னதுல அவருக்கு கொஞ்சம் வயித்தெரிச்சல் போல. அதுல அவர மன்னிச்சிடுங்க, மறந்துருங்க, விட்டுடுங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவருக்காக நான் உங்கள அப்பாலஜைஸ் பண்ணிக்கில்றேன். அந்த சேலஞ்சுன்னு ஒண்ணு சொன்னான்ல, அதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிட்டு உங்களோட வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அப்ப அவனே சொல்றான், "நானும் கொஞ்சம் கியூரியஸா தான் ஆயிட்டேன். டியூக்கு உங்களோட சாப்பாடு புடிக்கிறதில்ல." அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திருப்பான். நான் எதிர்பார்க்கவே இல்ல. டியூக் இப்படி உங்களோட சாப்பாட மட்டும் பாராட்டி பேசுவார் அப்டின்ன மாரி. இத்தன வருஷத்துல டியூக் எங்களோட சாப்பாட புடிக்கலன்னு சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இப்போ டியூக்கு சந்தோஷமா தானே இருக்கு. அவர் இப்போ உங்களோட சாப்பாட டேஸ்ட் பண்ணி சந்தோஷமா தானே இருக்காரு. அதே எங்களுக்கு போதும் அப்டின்ன மாரி அவன் பெருந்தன்மையா பேசுவான். நம்ம ஹீரோயின் அப்படியா அப்டின்ற மாரி பார்த்துட்டு இருப்பா. அப்ப அந்த ஹெட் செஃப் அவன் கூட்டிட்டு பாக்கல நம்ம ஹீரோயின் வெயிட் அப்டின்ற மாரி கத்துவா. அவனெல்லாம் சாக்கா பார்ப்போம். நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் அக்செப்ட் பண்றேன் உன்னோட சேலஞ்ச" அப்டின்ன மாரி. கட் பண்ணா அதே சேம் டைம்ல ஸ்டடி ரூம்ல ஆடிட்டு இருக்காங்க. நம்மட எம்பரர் சொல்லிப்பார், "யோவ்! நீங்க கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. விளங்குதா?" அப்டின்ன மாரி சொன்னதையும் நெனச்சு பார்த்துப்புட்டு நம்மட பட்லர்ட்டயும் கேட்டுப்பாரு. பட்லரும் சொல்லிப்பாரு, "நீங்க கொஞ்சம் வெயிட் போட்டீங்க" அப்டின்ன மாரி. அதெல்லாம் நெனச்சுட்டு நம்மட ஹீரோவா கண்ணாடிர முன்னுக்கு நின்டுகிட்டு நான் உண்மையிலேயே வெயிட்டாப்பா போட்டேன் அப்டின்ற மாரி செக் பண்ணிட்டு இருந்திருப்பான். சொல்லிட்டு கன்னத்த தட்டி தட்டி செக் பண்ணிட்டு இருந்திருப்பான் பயப்புள்ள. வெயிட் போட்டானான்டா அவனுக்கே சந்தேகமாயிருச்சு. கட் பண்ணா நம்ம ஹீரோயினா எதையோ ஒண்ண கையில எடுத்துட்டு வந்திருப்பா. வரைக்கிலே ஏதோ அடிபட்டு நம்ம ஹீரோயின் கத்திட்டே வந்திருப்பா. அப்ப அவன் பார்க்குறான் அந்த பொம்பள என்னத்த செய்ய முயற்சிக்கிறா அப்டின்ன மாரி. ஏன்டா நம்ம ஹீரோயின் வந்து உன்ன சேலஞ்ச அக்செப்ட் பண்றேன்னு சொல்லிருப்பா. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்டின்ற மாரி சொல்லிக்கலாம் அவனும் ஷாக் ஆகியிருப்பான்ல. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா ஜட்ஜ் வந்து 2 பேர் இருக்க போறாமா. 3வது ஒரு ஆள் எனக்கு வேணுங்க அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. அவனெல்லாம் சரி, சரி நாங்க கூட்டிட்டு வரோம். அதுல என்ன இருக்கு அப்டின்ன மாரி அவனாலும் சொல்லிட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோயின் ஆல் ரைட் அப்போ ஆரம்பிக்கிற வேண்டிய போலாமா கிச்சனுக்கு அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திருப்பா. அதெல்லாம் பத்தி நெனச்சு பார்க்குறான் அவன். அவ அக்செப்ட் பண்ணுவான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. அப்டின்ன மாரி சொல்லிட்டு தலைவன் சாப்பாடு ஒண்ண செஞ்சு அசத்தலான்ட்டு ஒரு முடிவுல இருந்திருப்பான் பயப்புல. அப்ப அங்க அந்த ஜட்ஜ தான் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் சமைக்கிற சாப்பாடையும், ஹெட் செஃப் சமைக்கிற சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணி எது நல்லா இருக்குன்னு காட்டுறதுக்கு. அப்போ 2 பேரும் இருக்காங்க. 3வது எங்க ஒரு ஆள் அப்டின்ற மாரி பார்த்தா, நம்மட பட்லர தூக்கி வந்து சொருகி கிடக்கு. பட்லரா பார்த்துட்டு இருப்பாரு ஒண்ணும் பேசாம. அப்ப அந்த ஹெட் செஃப் சொல்லிட்டு இருக்கான். "என்ட சாப்பாடு உண்மையிலேயே டேஸ்ட்டா இருக்கு. இந்த சேலஞ்சுல நான் தான் வின் பண்ணுவேன்" அப்டின்ன மாரி. "டியூக்குற மனச புடிச்சா இல்லாட்டியும் பரவால்ல. ஓனோல்ற மனச புடிச்சிட்டெல்லாம் விரும்பல" அப்டின்ன மாரி சொல்லிட்டு அவரா ஒரு கான்ஃபிடென்ட்ல சமைக்க ரெடியா இருப்பாரு பயப்புள்ள. "என்ட பெஸ்ட்ட குடுக்குறேன்" அப்டின்ன மாரி. அப்ப அவரா ஏதோ ஒரு அவரு கை தேர்ந்த ஒரு சேட்டரியன்ட்ன்ற ஒரு சாப்பாடு ஒண்ண சமைக்க பார்த்திருப்பாரு. "சேட்டரியன்டா?" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருந்திப்பா. அவனா சொல்லிட்டு இருக்கான். அவர் அதெல்லாம் கொஞ்சம் தலை சிறந்தவர். அவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அத சமைக்கிறதுல. அதுல அவர் அந்த சாப்பாட்ட சமைச்சு அசத்துறதுக்குள்ள நீங்க ஏதாச்சும் நல்லதா சமைப்பீங்கன்னு நம்புறேன். அது சரி இப்ப நீங்க எத சமைக்க போறீங்கன்னு கேக்கல நம்ம ஹீரோயின் ஆ வெல் அப்டின்ற மாரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. நானா அத சமைக்கத்து போற பாருங்க அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திப்பா. அவனா கியூரியஸா பார்த்துட்டிருப்பான் நம்ம ஹீரோயின் எத சமைக்க போறான்னு. பார்த்தா நம்மள ஹெட் செஃப்பா சமைச்சு அசத்திருப்பாரு. பார்க்கவே கண் கூசுது. இதெல்லாம் ஹெட் செஃப் கிட்ட இருந்து எதிர்பார்த்தே நாங்க அப்டின்ன மாரி அவனால் பார்த்துட்டு இருந்திருப்பான். அவரா பெருமையில வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு இருந்திருப்பார். நம்ம ஹீரோயின் அங்கருந்து இருமிக்கிட்டு
வாவ்! இத பார்க்கவே கொஞ்சம் டெலிஷியஸா இருக்கும் போலயேன்ட்டு அவர் சமைச்சத பார்த்து நம்ம ஹீரோயின் பெருமையா பேசிட்டுப்பா. அவனா டவுட்டோடையும், ஆச்சரியத்தோடையும் பார்ப்பான். நம்ம ஹீரோயின் சொல்றா, அந்த 3 ஜட்ஜும் வந்து ஜட்ஜ்மெண்ட்ட சொன்னதுக்கு பிறவு, "இந்த சாப்பாட நான் சாப்பிடலாமா?" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஒரு மாரி கேட்பா. அவனா, "சரி, சரி" அப்படின்னு ஒரு மாரி ரியாக்ஷன் குடுத்துட்டு இருந்திருப்பான். அவன் நெனச்சுட்டு இருக்கான், இவன் நான் திடீர்னு மாரி என்ட்ட சாப்பாடுல ஆர்வத்த காட்டுறான். நான் நெனச்சேன் இவ கோவமா இருப்பானா, அவ அவ இந்த சேலஞ்சு கூப்பிடுறத நெனச்சு அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். இவ என்ன அவ்வளோ சந்தோஷமா இருக்கே அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. அவன் கேட்குறான், "மிஸ் லூனா நீங்க சமைச்சத நான் கொஞ்சம் பார்க்கலாமாட்டேங்களா?" நம்ம ஹீரோயின், "அதுல என்ன இருக்கு? இந்தா பாருங்க" அப்படின்னு தொறந்து காட்டியிருப்பா. பார்த்துப்புட்டு அவனா, "என்னஹா இது இந்த உலகத்துல எப்படியும் நான் பார்த்ததே இல்லன்னு" நெனச்சுட்டு இருந்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கியா, "இதுர பேருஹாப்பா கார்பனாரா ஃப்ரைடு சிக்கன்" அப்படின்ன மாரி. சிக்கன்ல செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் அப்புட்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பா. அவங்கலாம் ஷாக்கா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பெருமையா பேச ஆரம்பிக்கும்பா அந்த சாப்பாட பத்தி. அளந்து விட்டுட்டு இருந்திருப்பா ஒண்ணொண்ணா. அத கேட்டு அவங்களா ஷாக்கா இருந்திருப்பாங்க. 3 ஜட்ஜும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹெட் செஃப்பும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. "என்னஹா சொல்றா இவ?" அப்புட்ன மாரி. அப்ப நம்ம ஹீரோயின் எல்லாருக்கும் எடுத்து வச்சிருப்பா அந்த சாப்பாட. அவனும் பார்ப்பான். இந்த சாப்பாட பார்க்கவே ஏதோ கியூரியஸா இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா, அதில பயன்படுத்தியிருக்கிற அந்த மேல இருக்க அந்த ஒயிட் கலர்ல அது வந்து பாஸ்தாக்கு போட வேண்டிய ஒரு இன்கிரீடியன்ட்ஸ். அத அவ அதுக்கு பயன்படுத்திச்சா இதான் கொஞ்சம் எனக்கு கியூரியஸா இருக்கு அப்படின்னு தலைவன் நம்ம ஹீரோயின பார்த்துட்டு இருந்திருப்பான். குறுகுறுன்னு நம்ம ஹீரோயின் பிளேட்ட நீட்டியிருப்பா. "இதில கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா?" அப்படின்ற மாரி சிரிச்சுட்டு இருந்திருப்பா. அவனா கொஞ்சம் பார்த்துப்புட்டு, "சரி, சரி" அப்படின்ற மாரி ஒரு குத்து, ஒரு போடு. இந்த ஃப்ளேவர் அப்படின்ன மாரி அவனுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு இந்த சிக்கன் அப்படின்ன மாரி அவனா அவனா கொஞ்சம் இல்ல. நம்ம ஹீரோயின்ற சாப்பாட பாராட்டிக்கிட்டு இருந்திருப்பான் மனசுக்குள்ளேயே. "கார்பனாரா ஃப்ரைடு சிக்கன் இது உண்மையிலேயே டேஸ்ட்டு அள்ளுதே" அப்புட்ன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான் அவன். அதுலயும் அவ பயன்படுத்தியிருக்கிற அந்த வெங்காயம் அதுக்கு மேல சீவி போட்டது. அது வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையும் ஏத்துது அப்புட்ன மாரி அவனா ஒரு மாரி அதே இடத்துல உறைஞ்சு கொண்டேடா இருந்திருப்பான். அப்ப அவன் சொல்லிட்டு இருப்பான், "நாங்க சாப்பாட சாப்பிட்டு பார்த்து ஜட்ஜ்மெண்ட்ட சொல்றோம். அத நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்கலாததும் உங்களோட விருப்பம்ன்னு" அவன் சிரிச்சபடி சொல்லியிருப்பான். ஹெட்செப்பா ஐ லோஸ்ட் அப்படின்னு சொல்லிப்பான். அதெல்லாம் டவுட்டோட முழிச்சிட்டு இருந்துச்சும்மா. என்ன இவர் ஏன் திடீர்னு மாதிரி இப்படி சொல்றேன்டைக்குல அவரா தலை குனிஞ்சிருப்பார் நம்ம ஹீரோன்ற முன்னால. என்னைய மன்னிச்சிருங்க. நான் என் எபிலிட்டிய பெருமையா பீத்திட்டேன். உங்களோட முன்னுக்கெல்லாம் நான் ஒரு எறும்பு மாதிரி. என்னைய மன்னிச்சிருங்க. உங்கள டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்திட்டேன் நான். உங்கள இந்த சேலஞ்சு கூப்பிட்டதுக்காக என்னைய பனிஷ்மென்ட் குடுக்குறேன்னாலும் பனிஷ்மென்ட் குடுத்துக்கொள்ளுங்க. நான் என்ட தகுதி எங்க இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்ன மாரியெல்லாம் அவர் வார்த்தைய அளந்துடுவார். நம்ம ஹீரோனுக்கு ஷாக்கா இருந்துச்சு. இவர் என்ன அப்படி மாறிட்டாரு அப்புட்ன மாரி. நம்ம ஹீரோயின் சொல்றா, "அவங்களோட தலைய ஒசத்துங்க. இந்த ரெக்வெஸ்ட்ட நான் அதுக்காக அக்செப்ட் பண்ணல. ஆனாலும்" அப்புட்ன மாரி அவர் பார்ப்பார். நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, "நீங்க அப்படி எனக்கு மரியாதை செலுத்தணும்டா அந்த கிச்சன பத்தியெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாயோ! அதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தரியா?" அப்புட்ன்னு கேட்கவும், அவனா, "எது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு" பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஆமாங்க. இந்த எம்பையர்ல என்னென்ன ஃபுட் எப்படி இருக்குன்னுலாம் எனக்கு தெரியும். நான் வந்து வேற இடத்துல இருந்து வந்ததால அதால இந்த எம்பையர்ல உள்ள ஃபுட்டெல்லாம் பத்தி எனக்கு டீச் பண்ண ஒரு ஆள் துணைக்கு தேவைப்படு. அதுல நீ இருக்கியா? அப்டின்னு மாரி கேட்கவும், அவனா பாப்பா நம்ம ஹீரோயின பார்த்துட்டு ஹகா புக்கா, ஹகா புக்கான்ட்டு சிரிச்சுப்புட்டு சொல்லிட்டு இருக்கான். நான் டீச் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு கத்து தரேன் அப்டின்ற மாரி சொல்லிட்டு சிரிச்சபடி இருந்திருப்பான் தலைவன். அங்க உள்ள ஆட்கள்லாம் என்னய்யா இது நம்ம ஆனா ஜட்ஜ்மென்ட் சொல்றதுக்காக வந்தோம். ஆனா நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கே அப்டின்னு பார்த்துட்டு பட்லரா நான் நினைச்சேன் மேடத்துக்கு எப்படியாச்சும் நம்மோட உதவி தேவைப்படுதுன்ட்டு. பரவாயில்லையே மேடமே சமாளிச்சுட்டாங்களே! அப்புட்ன மாரி சொல்லி யோசித்துட்டு இருப்பார் பட்டர். நம்ம ஹீரோயினா சிரிச்சபடி இருந்திருப்பா. அதோடயே எபிசோட் முடியுது கைஸ். ஒரு மாரி ஹேப்பியா முடிச்சிருப்பாங்க எபிசோட. அடுத்த எபிசோட் ஒரு மந்த் டைம் ஸ்கிப் ஆகும் எபிசோட்ல. ஒரு மந்த் பூரா என்ன நடக்குன்ற மாரி தான் காட்டுவாங்க. அதுவா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஓவர் ஃபன்னாவும் இருக்கு. ஸோ நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போட்டுட்டு விடுங்க. அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். பாய் கைஸ். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.